தமிழ்நாட்டுல நாளைய தினங்கள் வரைக்கும் கனமழை பொறுத்தவரைக்கும் விடுவதற்கான வாய்ப்பே இல்லங்க. நேற்றைய தினங்கள்ல பார்த்தோம், எந்த அளவிற்கு மழையினுடைய தீவிரம் கணிசமாக இரவு நள்ளிரவுல ஆரம்பித்து, அதுக்கப்புறம் இன்றைக்கு அதிகாலை நேரங்களிலும் மிக மிக கடுமையான மழை பொழிவும் கொட்டி தீர்த்தது. அதுல நெறைய மாவட்டங்கள்ல மழை கிடைச்சத பார்த்தோம். சில பகுதிகள்ல மிதமான மழை, சில பகுதிகள்ல கனமழையும் கொட்டி தீர்த்தது. குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சி இந்த வட கடலோர மாவட்டங்கள் எடுத்து நம்ம முதலாவதாக பார்க்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைய தினங்கள் வரைக்கும் மழையினுடைய தீவிரம் குறைய வாய்ப்பு கிடையாது. இன்னும் நிறைய இடங்கள்ல கனமழையானது அதிகரிக்கும். பெய்யாத பகுதிகளுக்கும் பலத்த மழை உண்டு. ஆகவே முதலாவதாக வட தமிழக கடலோர மாவட்டங்களான சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை இரவு நேரங்களிலும் மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிக்கும். ஆகவே இன்று மற்றும் நாளை விட்டு விட்டு பரவலாக அவ்வப்போது மிதமானது முதல் கனமழை வரை இந்த 4 மாவட்டங்களிலும் உறுதியா நம்ம எதிர்பார்க்க முடியும். கடலூர், விழுப்புரம், புதுச்சேரி, காரைக்கால், கள்ளக்குறிச்சியில சில இடங்கள்ல லேசான மழையும், சில இடங்கள்ல மிதமான மழையுமாக பதிவாகும். அடுத்தபடியாக உள் மாவட்டங்கள்ல மறுபடியும் கனமழை பொறுத்தவரை கணிசமாக அதிகரிக்க தொடங்கியிருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இந்த உள் மாவட்ட பகுதிகள் வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்களில் இரவு நள்ளிரவில் பரவலாக அவ்வப்போது இடைவெளி விட்டு மழையினுடைய தீவிரம் அதிகரிக்கும் அப்படின்னு. அதே போலவே நேற்று இரவு நேரங்களிலிருந்து கணிசமாக நிறைய மேகக்கூட்டங்கள் வர தொடங்கி அதிகாலை நேரங்கள் வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக நல்ல ஒரு மழை பொழிவு உள் மாவட்டங்களிலும் பதிவாச்சுங்க. இனிமேதான் அடுத்து வரக்கூடிய நாட்களுக்கும் இந்த மழையினுடைய தீவிரமானது தொடர்ந்து அதிகரிக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, சேலம், நாமக்கல், கரூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு மற்றும் திருப்பூர் போன்ற மாவட்டங்களில் ஒரு மிக கனமழையோ அதி கனமழையோ பதிவாகாவிட்டாலும் ஒரு கனமழை வரைக்குமாவது நிச்சயமாக நமக்கு தொடர்ந்து நீடிக்கும். ஏன்னா வெயிலுடைய தாக்கம் ஒரு பக்கம் அதிகமாகவே இருக்கு. நம்ம சொல்லியிருந்தோம், எந்த அளவிற்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கோ அதே அளவிற்கு மழை பொழிவும் நமக்கு நிச்சயமா வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதை நம்ம சொன்னபடி பல இடங்கள்ல வெயில் ரொம்ப கடுமையாக வாட்டி வதைத்த பகுதிகளில் மழை பொழிவுகள் அதிகாலை நேரங்களில் பரவலாக கொட்டி தீர்த்தது. அடுத்து வரக்கூடிய 48 மணி நேரத்திற்கு இந்த மழை தொடர்ந்து நீடிக்கும். மழை விட போறதே கிடையாது கடலோர மற்றும் உள் மாவட்டங்கள்ல. அப்போ மற்ற மாவட்டங்கள்ல எப்படிங்க, டெல்டா மாவட்டங்கள்ல ஏதாவது மழை வருமா அப்படின்னா, லேசானது முதல் மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்கு. குறிப்பாக அரியலூர் மாவட்டம், ஜெயங்கொண்டம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள், அதுக்கப்புறம் மயிலாடுதுறை, சீர்காழி போன்ற பகுதிகள், அதை தொடர்ந்து நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, திருச்சி போன்ற இடங்கள் எல்லாம் பரவலாக லேசானது முதல் மிதமான மழை இன்றைக்கு சில இடங்களிலும் நாளைக்கு சில இடங்களிலும் பகுதியாக பதிவாகும். ஏன்னா ஒரே நாளில் டெல்டா மாவட்டங்களில் எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமாக வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு பகுதியாக சில இடங்களிலும் நாளைய தினங்களில் இடங்களில் லேசானது முதல் மிதமான மழையாக டெல்டா மாவட்டத்தில் தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தபடியாக நம்ம தென் மாவட்டங்கள் பற்றி நம்ம சொல்லிதாங்க ஆகணும். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி இந்த பகுதிகள் முழுவதுமாகவே வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். ஒரு சில இடங்களில் மட்டுமே அந்த லேசானது முதல் மிதமான மழையானது தென் மாவட்டங்களில் பதிவாகும். ஏன்னா குறிப்பாக நம்ம மதுரை முதல் குமரி வரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லா இடங்களுக்கும் நமக்கு மாவட்டம் முழுவதும் 100% மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகாது. பகுதியாகவே அந்த லேசானது முதல் மிதமான மழை அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூரில் அவ்வப்போது இடைவெளி விட்டு பரவலாக கனமழை எதிர்பாருங்க. தேனி மற்றும் தென்காசியிலும் இனி வரும் நாட்களில் கனமழை மேலும் அதிகரிக்கும். காரணம், தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இனிமே வரப்போற நாள்ல தான் ரொம்ப ரொம்ப தீவிரமா இருக்க போது. கர்நாடகாவில் அதி கனமழை, குஜராத் மாநிலங்கள், மகாராஷ்டிரா போன்ற இடங்கள்லாம் அதி கனமழை கொட்டி தீர்க்க போது. ரெட் அலர்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த மாநிலங்கள்ல கொடுக்கப்பட்டிருக்கு. நிச்சயமா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் மட்டும் அந்த கனமழையினுடைய தீவிரம் இனி வரும் நாட்களிலும் எதிர்பார்க்கலாம். குறிப்பாக மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து மிக மிக கடுமையாக இருக்க போது. கிட்டத்தட்ட 50,000 கன அடியிலிருந்து 1,00,000 கன அடி வரைக்கும் நீர் திறப்புகள் உறுதியா அதிகரிக்கும். ஏன்னா அந்த அளவிற்கு மழை தீவிரம் கர்நாடகாவில் காத்திருக்கு. அணைகள் எல்லாம் நிரம்பியாச்சு. கிட்டத்தட்ட 95% முழுமையாக அனைத்து அணைகளும் நமக்கு நிரம்பி இருக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம பார்க்கிறோம். கபினி அணைகள், கிருஷ்ணசாகர் போன்ற அணைகள் எல்லாம் கிட்டத்தட்ட நமக்கு நிரம்பியாச்சு. இன்னும் நமக்கு மழையினுடைய தீவிரம் ரொம்ப ரொம்ப கடுமையான மழை வாய்ப்புகள் கர்நாடகாவில் இருக்க போகுது. அப்படிங்கிறதுனால வரக்கூடிய நாட்கள்ல அதிக அளவுல நீர் வரத்து அப்படிங்கிறது திறக்கப்படும்.
தொடர்ந்து மேட்டூர் அணையும் வேகமாக இந்த மாதத்திற்குள்ள நிரம்புவதற்கான வாய்ப்பு இருக்கு. இப்ப அடுத்து வரக்கூடிய இந்த 15 நாட்கள் தான் படிப்படியாக அந்த நீர்வரத்து அதிகரிக்க தொடங்கி ஆகஸ்ட் மாதங்கள்ல அதிக அளவு நீர்வரத்து மேட்டூருக்கு நிச்சயமாக இருக்கும் நண்பர்களே. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க.